அடுத்தது இலங்கை மாவனல்ல என்கிற ஊரில் இருந்து இமாம் ஹசன் என்பவர் கேட்குறார், தவளையை கொல்ல வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்களா? தவளையை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாச்சும் தடை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு மருத்துவர் இருந்தார், வைத்தியர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் மருந்துலாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு வைத்தியர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நான் தயாரிக்கிற மருந்தில் தவளையை நான் யூஸ் பண்ணுறேன். மருந்தில் என்ன செய்வார், தவளையை போட்டு ஏதோ ஒரு லேகிய மாதிரி செய்வார் போல இருக்குது. அப்போ தவளையை போட்டு நான் அதில் செய்கிறேன்னா அது செய்யலாமா என்று அவர் கேட்குறார். அப்போ ஃபனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லில் லுஃப்தாயி, தவளையை கொல்லுவதற்கே ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. கொன்றா தானே நீங்கள் வைத்தியத்துக்கு பயன்படுத்துவீங்க, தவளையை கொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில், நசையுடைய சுனனு சுகுராவில், அபுதாவுதில், தாரமியில், ஹாக்கிமில் எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் சயீத் இப்னு ஹாலித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இவரை எல்லாரும் நம்பகமானவர்கள்னு தான் அதிகமான பேர் சொல்லியிருக்கிறாங்க. நசை மாத்திரம் இவரை பலவீனமானவர் என்று சொல்கிறார். ஆனால் சொல்லிவிட்டு இவர் அறிவிக்கிற அந்த ஹதீஸை நசையே பதிவு பண்ணியிருக்கிறார். நசை பலவீனமானுடைய ஹதீஸை பதிவு பண்ணுற ஒரு ஆள் கிடையாது, திருமதி மாதிரி கிடையாது. சரியான ஆள் தெரிஞ்சால் தான் பதிவு செய்வார். அவரே சயீத் இப்னு ஹாலித் என்பவரை பலவீனம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு, அவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸை அவருடைய நூலில் இணைஞ்சிருக்கிறாரு, பதிவு பண்ணியிருக்கிறாருங்கிற வகையில் அவர் உறுதியாக இல்லைன்னு விளங்குகிறது. அதே மாதிரி தாரகுத்தினி போன்ற அறிஞர்கள்லாம் யுஹ்தஜ் பிஹி, இவர் ஆத்தண்டிக்கான ஒரு ஆள், ஆதாரமாக கொள்ளத்தக்க ஒரு மனிதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், தவளையை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தடை இருக்க தான் செய்கிறது.